Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 91:4. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நம்மை தம்முடைய வல்லமையான செட்டைகளின் கீழ் மூடி பாதுகாப்பதாகவும் உயர்த்துவதாகவும் நம் ஜீவனுக்கு கேடகமாக விளங்குவதாகவும் நம்மை ஆசிர்வதிப்பதாகவும் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே உங்களுக்கு பாதுகாப்பாக விளங்குவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தாய் பறவைகளை பாருங்கள். அவைகள் முட்டைகளை இறகுக்குள்ளே வைத்து மூடி குஞ்சு பொரிக்க செய்கிறது. குஞ்சுகளுக்கு விரோதமாக விரோதிகள் வரும்போது சிறகுகளாலே மூடிக்கொள்கிறது. அக்குஞ்சுகளுக்கு தாயின் சிறகுகளுக்குள்ளே ஒரு அடைக்கலம், பாதுகாப்பு. தாய் பறவைக்கு செட்டைகள் இருக்கிறது போல தேவ தூதர்களுக்கும் செட்டைகள் இருக்கின்றன. சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருந்தன என்று ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய செட்டைகள் எவ்வளவு பெரிதா இருக்கும், எவ்வளவு பலமுள்ளதா இருக்கும். அவர் சிறகுகளாலே மூடும்போது கர்த்தருடைய அடைக்கலத்தின் மேன்மையை எவ்வளவாய் நம்மால் ருசிக்க முடியும். கர்த்தருடைய செட்டைகளை விட்டு தூரமாய் போன இஸ்ரவேலரை பார்த்து இயேசு கிறிஸ்து துயரத்தோடு கண்ணீர் விட்டு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று என்றார். கோழி குஞ்சுகளுக்கு எத்தனையோ விரோதிகள் உண்டு. காகம், பருந்து ஆகியவை தூக்கி செல்ல வட்டமிடுகிறது. அப்பொழுதெல்லாம் தாய்கோழி அபாய சத்தமிட்டு குஞ்சுகளை தன் அண்டை வரவழைத்து சிறகுகளாலே மூடி பாதுகாக்கின்றது. கர்த்தருடைய செட்டைகள் உங்களை மறைத்து கொள்ளும் போது எந்த சூனியமோ